இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், இந்த மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல. அப்படியா? இப்ப நல்லா பாத்துக்க. உன் மூஞ்சிய இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் பார்க்கவே கூடாது. ஏற்கனவே 2 தடவை சொல்லிட்டேன், மறுபடியும் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஆனா ஒண்ணு, அப்பவும் நான் உனக்கு நல்லதுதான் பண்ணேன், இப்பவும் நான் உனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன். இன்னும் உன் திமிரு குறையல. உள்ள போய் நல்லா களி தின்னு, அப்பவாவது திமிரு குறையுதான்னு பாப்போம். ஏய் ஓடி, சும்மா சொன்னாங்க நல்லதுக்கு காலம் இல்லைன்னு. இப்படி ஆயிடுச்சு மாப்பிள்ள. விடு மாப்பிள்ள, அவ அப்பப்ப திட்டுறதும் நல்லா தானே இருக்கு. டேய் மாப்ள, என்னடா இப்படி ஆயிடுச்சு? உள்ள வச்சிருக்காங்க. நீயும் வா, யாரு வேணாம்னா. சார் என்ன சார்? சார் எதுக்கு சார் என் ஃப்ரெண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க? நகைக்கலாம் வேண்டா, அரெஸ்ட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? சார் அவங்க திருடல சார். திருட்டு பயலுகிட்ட இருந்து நகைய என் மாப்பிள்ள தான் போராடி வாங்கியிருக்கான் சார். சார் நான் அவங்களோட லாயர், அவங்க எதையும் திருடல. திருடின நகையோட அவங்கள பிடிச்சிருக்குமே சார். சார் நகை திருடு போன இடத்துல இவங்க இருந்திருக்காங்க. திருடனை கண்டுபிடிச்சு நகையை மீட்டு ஸ்டேஷன்ல கொடுக்க தான் வந்திருக்காங்க. இந்த கதை தான் அவங்களும் சொன்னாங்க. அதுக்கு என்ன சார் ஆதாரம் இருக்கு? சார் ஆதாரத்தை கோர்ட்ல சப்மிட் பண்ணிக்கிறோம். அதுவும் இல்லாம சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரமா இருக்கு. இப்போ அவங்களுக்கு பெயில் வாங்கியாச்சு. என்னங்க அவங்கள விடுங்க. இது தெரியறதுக்கு முன்னாடி அடிச்சிட்டாரு சார். யோ கான்ஸ்டபிள் சார், அவங்கள திறந்து விடுயா. சரிங்க சார். மாப்பிள்ள வாங்கப்பா வாங்க, போய் கையெழுத்து போட்டு போங்க. மாப்பிள்ள இதுல 2 பேர் கையெழுத்து போடுங்க. தெரியாம இப்படி அடிச்சிட்டீங்களே சார். டேய் பாத்துடா, கூப்பிடுவாங்க மாப்ள. பாத்துடா பாத்து வா. ஏய் சரி சரி. எனக்கு அந்த பயலுகளை முன்னாடியே தெரியும். அவங்க வெட்டியா ஊரை சுத்துறவங்க, திருட்டு வேலையும் கையில வச்சிருக்காங்கன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. ஆனா இப்ப கூட நாங்க திருடலன்னு சாதிக்கிறாங்கம்மா. ஏம்மா மீனாட்சி, ஒருவேளை அவங்க திருடாம வேற யாரையாவது தப்பா புடிச்சிட்டாங்களோ? மா அதெல்லாம் இல்லம்மா, நகையோட மாட்டிருக்கானுங்க. சும்மா தப்பிக்கிறதுக்காக இப்படி சொல்றாங்க. ஏ மீனாட்சி, நிஜமாவே நல்லவனா கூட இருக்கலாம்ல. திருட நான் தான் திருடன்னு ஒத்துப்பானாக்கா? கண்டிப்பா அவங்க போய் தான் பேசிருப்பாங்க. உண்மையில ஒத்துக்கவே மாட்டாங்கக்கா. அவங்களெல்லாம் ஜெயில போட்டு கழுத்தின வைக்கணும். ஆமா மீனாட்சி. எப்படியோ நமக்கு நகை கிடைச்சிருச்சுல்ல, அது வரைக்கும் போதும். சரிதான். முதல்ல இந்த விஷயத்த இவ மாமியார் வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லுவோம். போன் போடு. மா இந்த நேரத்துல பண்ண வேண்டாமா, காலையில சொல்லிக்கலாம். ஆமா சுவதி, மீனாட்சி சொல்றது கரெக்ட் தான். காலையிலே சொல்லிக்கலாம். இப்பதான் நகை வந்துருச்சுல்ல, 3 பேரும் நிம்மதியா படுத்து தூங்குங்க. சரியா முதா? நான் வரேன். இந்தம்மா. மீனாட்சிம்மா, ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேமா. நோட் எங்க வச்சிருக்க? உள்ள. மறந்து வச்சுட்டு போயிட்டேனா அப்புறம் உன் மிஸ் என்னத்தையும் கேட்பாங்க. சரி போ, போய் நோட்டை கொண்டாந்து பேக்ல வை போ. ஏங்க இங்க பாத்தீங்களா? வந்துட்டான் பாரு. எப்ப வரான் எப்ப போறான்னே தெரியல. இப்படிப்பட்ட ஒரு ஆளை இங்க குடி வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாம் அவங்கள சொல்லணும்.
நீங்க உள்ள வாங்க. அகிலா வாங்க உட்காருங்க. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் வாடகை கொடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி சார் வாங்க சார், வாங்க வாங்க சார். சார் இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், வாடகை கொடுக்கலான்னு. இந்தாங்க சார், இந்த மாசம் வாடகை இனிமே மிஸ் ஆகாது. அதெல்லாம் இருக்கட்டுப்பா. அடுத்த மாசத்துல வீட்டை காலி பண்ணிக்க. சார் என்ன சார் திடீர்னு வீட்டை காலி பண்ண சொல்றீங்க? நான் வாடகைலாம் கரெக்டாக தானே சார் கொடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் சரியாதான்ப்பா கொடுக்குற, ஆனா செட் ஆகாது. மாறிடுங்க. பொண்ணு வீட்ல இருந்து தான் ஃபோன் பண்றாங்க. என்ன சொல்ல போறாங்க? நகை இல்ல, பணம் இல்லன்னு ஏதாவது சாக்கு சொல்ல போறாங்க, அவ்வளவுதானே? ஹலோ சம்பந்திமா, நான் சுமதி பேசுறேன். சொல்லுங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்கு தான் காலையிலேயே ஃபோன் பண்ணேன். திருடு போன நகை எல்லாமே திரும்ப கிடைச்சிருச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. போலீஸ் திருடங்களை கண்டுபிடிச்சி நகையெல்லாம் திரும்ப வாங்கி கொடுத்துட்டாங்க. பரவாயில்லையே, நம்ம ஊர் போலீஸ் இம்பிட்டு சீக்கிரமா கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்த நகையும் வந்துருச்சுங்களா? ஆமா சம்பந்திமா, கல்யாணத்துக்கு சொன்ன நகையெல்லாம் கண்டிப்பா போட்டுருவோம். ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு நகை கிடைச்சிருச்சான். இன்னொரு விஷயம், நாளைக்கு முதல் வேலையா குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். ஆமா ஆமா, நாள் வேற நெருங்குதுல, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடுங்க. சரிங்க சம்பந்தி, நான் வைக்கிறேன். சரிங்க. என்னவா சக்தி? நகை திருட்டு போச்சுன்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. நல்ல வேலை, அந்த மீனாட்சி அம்மன் கைவிடல, நல்லது பண்ணிட்டா. ஆமா ஆமா, நமக்கும் சேர்த்துதான் நல்லது பண்ணிருக்கா. இனிமே கல்யாணம் சரியா நடந்துரும். இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா. ஆமா, நீங்க கடைக்கு போலையா? போகணும். சீக்கிரம் போனா மட்டும் என்ன துணி தச்சு கொடுங்கன்னு வரிசையில நிக்க போறீங்க? ஆமா, நீங்க ஏனோ தானோன்னு இருந்தா யார் கடைக்கு வருவா? முதல்ல கடைக்கு கிளம்புற வழிய பாருங்க. சரி அம்மா, உத்தரவு போட்டீங்க, கிளம்புறேன். அம்மா இந்த கிளாஸ் எடுத்து வச்சிருமா. சரி மாமா. எப்படியோ அந்த நகை வந்துருச்சு. உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கங்க. ஆனா இந்த விஷயம் மனோவுக்கும் ஜீவாவுக்கும் தெரியாம பாத்துக்கிடணும்.